இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படி ஆவலாக இருப்போம். ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் என்று சொல்லி அனைவரும் நான் ஜெபத்திலே கேட்போம். அந்த வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் பதியணும். வசனத்தின் வல்லமை நமக்குள்ளே வெளிப்படணும். வசனம் நம்மை சுத்திகரிக்கிறது. ஜெபத்திலையும் பல தன்மைகள் இருக்கிறது. அஞ்ஞான ஜெபம் இருக்கிறது, தேவன் பிரியப்படுகிற ஜெபம் இருக்கிறது, அல்லேலூயா, பிரியப்படாத ஜெபங்கள் இருக்கிறது. தேவ பிள்ளைகள் தவறு செய்து பாவம் செய்து இரத்த பலிகளோடு இருந்தால் அந்த ஜெபம் கேட்கப்படாதுன்னு வேதம் சொல்லுது. அப்போ தேவ பிள்ளைகள் முதலாவது பரிசுத்தமாக நீதியான செய்யணும், வாழணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ ஆண்டவருடைய சீசர்கள் இயேசுகிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு ஜெபம் பண்ணக்கூடிய காரியத்தை நீங்கள் சொல்லி தரணும், நாங்கள் எப்படி ஜெபிக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபிக்க தெரியாது. ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு கூட ஜெபத்தில் ஒரு தெளிவு கிடையாது, வசனம் தெரியாது. நீங்கள் பழைய ஏற்பாடு காலத்தில் மோசே எப்படி ஜெபித்தார், ஒரு கட்டத்தில் அல்லேலூயா, யோசபாத் எப்படி ஜெபித்தார், ராஜாக்கள் எப்படி ஜெபித்தார்கள், தானியேல் எப்படி ஜெபித்தார், அந்த ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டது, அற்புதங்கள் நடந்தது. தேசத்தையே மாற்றிட்டு சில ஜெபங்கள் இஸ்ரவேல் தேசத்தையே மாற்றிட்டு அல்லேலூயா, அலங்கங்கள் கட்டப்பட்டது. அப்ப ஜெபங்களை நல்ல பைபிளை படிக்கணும். ஒவ்வொரு பக்தர்களும் எசேக்கியேல் எப்படி ஜெபித்தார் வியாதி பிடித்த சமயம், அல்லேலூயா, இப்படி ஒவ்வொரு ஜெபம். ஆண்டவர் இயேசு எப்படி ஜெபித்தார், அப்போஸ்தலர்கள் எப்படி ஜெபித்தார்கள், இதெல்லாம் ஜெபத்தை கற்றுக்கொள்ளணும். ஏதோ வாயில போட்டு எதையும் அலம்பிக்கிட்டு இருக்க கூடாது. அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை வழங்கவே கூடாது. நீங்க ஒரு ராஜாவுக்கிட்டையோ ஒரு டெஸ்ட்டுக்கோ ஏதாவது ஒரு காரியத்துக்கோ நீங்க போய் நின்னா சில காரியங்களை நீங்க சொல்லணும்னு சொன்னா எவ்வளவு கற்றுக்கொண்டு எவ்வளவு அதை மனப்பாடம் பண்ணி எவ்வளவா ஜாக்கிரதையா ஒரு வார்த்தை பசக கூடாதுன்னு ஜாக்கிரதையா போய் செயல்படுவீர்களா? நீங்களும் நானும் அப்படித்தானே? அல்ல, அப்ப ராஜாதி ராஜா சர்வ வல்லமை உள்ள தேவனிட்ட நம்ம ஜெபம் போனோம்னா நம்ம ஜெபிக்கிற விதங்கள் அறிவோடு இருக்கணும், ஞானத்தோடு இருக்கணும். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, எப்படி நாங்க ஜெபிக்கணும், ஜெபிக்க கற்றுத்தார். அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. 9ஆம் வசனத்தை நாம் படிப்போமானால், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது இயேசு சொல்லி கொடுக்கிறார். நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு விதம். இந்த பரமண்டல ஜெபம் பாருங்க, ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு விதம். இயேசு இரவெல்லாம் ஜெபம் பண்ணினார், அதிகாலையில் எழுந்து இருட்டோட போய் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. அப்போ ஜெபம் பண்ணினா அந்த பரமண்டல ஜெபத்தை சொன்னாலே பிசாசு நடுங்குது. நான் வர்க்கலையில் வேலை செய்யும் போது அனில்னு ஒரு பையன் மலையாளி சுவிசேஷம் சொன்னேன் சொல்லி அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் சொன்னேன், பக்கத்தில் சபைக்கு போ, ஆவிக்குரிய சபைக்கு போனேலாம் சொன்னேன். அவனுக்கு ஜெபிக்க நான் இப்போ அபிஷேகம் பெறையலை, புரியுதா? நான் ரட்சிக்கப்பட்டு நான் ஆண்டவர் என்னை சந்தித்து நான் அதுக்கு பிறகு வேலைக்கு போகும்போது நான் பரிசுத்தாய் பெறையலை. ஆனால் அங்கே பாருங்க அவனுக்கு சொல்லுகிறேன் சுவிசேஷம். பாருங்க அவ ஜெபிக்கிற விதம் என்னன்னு அவன் கேட்டான், எப்படி நான் ஜெபிக்கணும். அப்ப நானும் இயேசு சொன்னது போல பரமண்டல ஜெபம், நீ பேப்பர் எடு பென்சில் எடுன்னு சொன்னேன். உண்மையா நடந்தது, பொய் அல்ல. இந்த பரமண்டல ஜெபம் இயேசு சொல்லி தந்த வார்த்தைகள்ல எவ்வளவு வல்லமை இருக்கு தெரியுமா? அவன் பெண் எடுத்து எழுத்த போனா அவன் கை வழங்காது. அல்லேலூயா. சாத்தான் எழுத விடையல, சாத்தான் என்ன செய்யல, விடையில அந்த ஜெபத்தை எழுத. உண்மையா நடந்த சம்பவத்தை சொல்றேன். அல்லேலூயா. அடுத்த கொஞ்சம் அப்படி நிப்பான், கை சரியாயிரும், எழுது அப்படின்னு சொல்லி. எனக்கு அந்த காலத்துல எனக்கு சாத்தான வரட்டையும் தெரியாது, எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கும் தெரியாது. அல்லேலூயா. நானும் குழந்தை அனுபவம். ஆனா இயேசு என்ன ரட்சித்த உடனே நான் இந்த ஜெபத்தை அந்த மகனுக்கு சொல்லி கொடுக்கிறேன், பையனுக்கு. கடைசியில் எழுதி அவனுக்கு எழுதவே முடியாது, அப்படி ஆயிற்று. ஆனா பிறகு பிரச்சனை கிடையாது. அவன் பரமண்டல ஜெபம் எழுத போனா கை என்ன செய்தான், நரம்பெல்லாம் பிடிச்சிடும். எப்படி சாத்தாங்கிரியை செய்கிறான் பார்த்தீங்களா? அப்ப ஜெபத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு. அப்ப எப்படி ஜெபிக்கணும், கழிந்த வாரம் நாம் பார்த்தோம், நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு ஒரு இதை பார்த்தோம்.
நம்ம தூய்மை அடைய, நேர்மையா வாழ, பரிசுத்தமா வாழ, நாம் இந்த உலகத்தில் உள்ள கேட்டுக்கெல்லாம் தப்பி நம்ம பாவம் செய்யாம, தீயவர்கள் தொடாம, ஹல்லேலூயா, துணிகர பாவம் செய்யாம, இரத்த பழிகளுக்கு நம்ம விலக்கி காரோன்னு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். புருஷனுக்கு ஜெபிக்கணும், அவர் இரத்த பழிகளுக்கு விலக்கி காரும். பிள்ளை, வாலிப பிள்ளைக்கு ஜெபம் பண்ணணும். துணிகர பாவங்களுக்கு, மறைவான குற்றங்களுக்கு விலக்கும். பெற்றோர் வந்து உங்க பிள்ளைகளுக்காக, உங்களுக்காக அழுங்க. இந்த பொல்லாத உலகத்துல நம்ம வாழணும்னா இன்னும் எப்படி ஜெபிக்கணும்னு இன்னைக்கு ஜெபத்தை தான் நம்ம குறித்து கற்றுக்கொள்ள போகிறோம். அப்ப ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதமாவது சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த பரமண்டல ஜெபத்துல எவ்வளவு பவர் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனா ஒவ்வொரு வாரமா ஆராதனைக்கு முடிய கட்டத்தில் இந்த ஜெபத்தை செய்வது தவறே இல்லை. ஆனா பரமண்டல ஜெபத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாலே அதுல நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது, உள்ளடக்கின காரியங்கள் இருக்கிறது. ஆமென். இயேசு சொல்லி கொடுத்தாருன்னா அது ஒரு மாடல், ஜெபிக்கிற ஒரு மாடல். முதலாவது என்ன செய்யணுமா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அல்லேலூயா. அப்ப நம்ம எதை பார்க்கணும்? பரமண்டலத்தை நோக்கி பார்க்கணும். நீங்க ஒரு செவரையோ, ஒரு சிலுவையோ, ஒரு இயேசு போட்டையோ வச்சுக்கிட்டு, ஒரு விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு அதை பார்த்து ஜெபிக்கிறது பெரிய பாவம். அது விக்கிரக ஆராதனை. மனுஷன் கையினால் வரையப்பட்டது என்ற அறிவு இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு இல்லை. மதியினம் எவ்வளவு சொன்னாலும் வசனத்தை படிக்க மாட்டாங்க. இந்த வசனத்துல தேவன் அதை எவ்வளவு அறிவிருக்கிறார், வெறுக்கிறார் என்பதல்ல. சிலுவையை வச்சுக்கிட்டு, ஒரு இயேசுக்கு சுரூபத்தை வச்சுக்கிட்டு பாருங்க, அதை பார்த்துக்கிட்டு ஜெபிக்க கூடாது. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. பரமண்டலம் சொல்லுங்க எல்லாரும். பரமண்டலத்தில் அவர் வீற்றிருக்கிறார். ஒருவரும் சேராத ஒளியில் வாசமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேராத ஒளியில் அவர் வாசமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லு. தீமோத்தேயுவில் இருக்குது. 1 தீமோத்தேயு 6:16 சொல்லுகிறது, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. பாருங்க, நம்முடைய தேவன், பிதாவாகிய தேவனை யாரும் இதுவரை கண்டதே இல்லை. ஆனா ஸ்தேவான் கண்டான். அவனை கல்லெறிந்து கொல்ல போகும்போது வானம் திறந்திருக்கிறது, சிங்காசனத்தில் பிதா இருக்கிறார், வலது பட்சத்தில் இயேசு நிற்பதை அவன் கண்டான். இதை சொன்ன உடனே இந்த யூதர்களுக்கு அறிவு கிடையாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு அறிவில்லை கிறிஸ்தவர்களுக்கு. அல்லேலூயா. பிதா பெரியவரா, குமாரன் பெரியவரா குழம்பி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கையை உண்டாக்கி வச்சிருக்காங்க. அல்லேலூயா. அதான் அப்ப நம்ம சரியா தேவனை அறிகிற அறிவடையணும். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். யோவான் 17:3 இருக்கு. இயேசுவை சொல்லார் நித்திய ஜீவன். பிதாவை ஒருவனும் கண்டதில்லை. இயேசு சொன்னார், அவரை யாருக்கு வெளிப்படுத்த அவர் சித்தமோ அவனை தவிர வேற ஒருவனுக்கும் தெரியாது. அல்லேலூயா. வேதம் புரியுதா? அப்ப பரமண்டலத்தில் இருக்கிற, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்ப நம்ம ஜெபிக்க தொடங்கும் போது ஆவியாக இருக்கிற தேவன், காற்று எங்கு நிறைந்திருக்கிறது, தேவன் வானாதி வானம் கொள்ளாதவர், எல்லாம் காண்கிறவர். அல்லேலூயா. தேவன் படைச்சது மனுஷன் உண்டாக்கின ஒரு பொருளுக்கு முன்ன நின்றுட்டு நீ என்ன காப்பாத்துன்னு சொல்லக்கூடாது கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. அவர் வானாதி வானங்கள் கொள்ளாதவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 66:1-2 படிச்சு பாருங்க. அல்லேலூயா. அவர் எங்கும் நிறைந்தவர் என்று வேதம் சொல்லி, எல்லாம் காண்கிறவர், நல்லவனே தீயவனே அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவருக்கு கண்ணுக்கு முன்ன இருக்குதான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? எந்த பொருளையும் பார்க்க கூடாது. முழங்கால் படிக்கிடணும், கை கூப்பி நம்ம கண்ணை மூடி. 3 வானத்துக்கு மேல பரமண்டலம். 3 வானம் இருக்கான்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். பாருங்க, 2 கொரிந்தியர் 12:2-3 நீங்க படிங்க ஒருவர் சீக்கிரமா. 2 கொரிந்தியர் 12:3. அதுல 3ஆம் வானத்துக்கு மேலாக எடுத்துக்கொள்ளப்பட்டான் பவுல். அல்லேலூயா.
அந்த மூன்றாவது வானத்துக்கு மேலாக என்ன இருக்கு? பரதேசிக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டான். வரலையா சொல்லுங்க. அப்ப மூன்றாம் வானத்துக்கு மேலாக தான் பரதேசி இருக்கு. இப்ப உங்களுக்கு அந்த அறிவு இருக்கணும். வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்தல் ஆவியானவர் சபைக்கு சொல்லும் போது கூட, வெளிப்படுத்தல்ல நீங்க படித்தால் 2:7 ஜெயங்கொள்ளுகிறவன் பரதேசியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை நான் புசிக்க கொடுப்பேன். அப்ப பரதேசிக்குள்ள மத்தியில ஜீவ விருட்சத்தின் கனி இருக்குன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ ஒரு தேவ பிள்ளை இங்கு மரித்து கிறிஸ்துவுக்குள் மரணம் அடையும் போது, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற எல்லாரும், பழைய ஏற்பாடு புது பரிசுத்தவான்கள் எல்லாரும், இயேசு மரித்து உயிரோடு எழுந்த உடனே கல்லறை வெடிச்சு, மரித்த உடனே கல்லறை வெடிச்சு பூமியில காணப்பட்டு அவர் உயிர் தெழுந்த பிறகு அவங்க அங்க போனாங்க பரதேசுக்குள்ள. அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்கு வெளியில இல்ல, கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்கும் போது இளைப்பாறுதல், பரதேசில போய் சந்தோஷமா ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கு. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் உண்டாக்கின கனி, அங்கேயும் மத்தியில தான் ஜீவ விருட்சத்தின் கனியை உண்டாக்கி இருந்தார். அதே ஏதேனை போல பரதேசி இருக்கு. கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. அங்க எல்லா கனி வர்க்கங்களும் இருக்குது. அங்க தேவன் மனிதனுக்கு தேவையான எல்லாம் அங்க ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அன்றைக்கு ஆயத்தப்படுத்தி தான் மனுஷனை உண்டாக்கினார். மனுஷன் கீழ்ப்படியாம நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்ததனாலே அவன் விழுந்து போனான். அவன் பாருங்க பிசாசா மாறினான். பிசாசின் குணம். தேவ சாயலில் இருந்தவன், தேவனுடைய சாயலுக்குள்ளே இருந்தவனும் அவன் பிசாசுக்கு செவி கொடுத்து அந்த மகிமை இழந்த போது சாத்தானுடைய ஆவி மனிதனுக்குள்ளே புகுந்தது. கொலை வெறி எல்லாம் உண்டாகுது. வேசித்தனம், இச்சை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாம் பிசாசுக்கு குணம். அல்லேலூயா. அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த மாதிரி காரியங்களில் இருந்து விடுதலை அடைய ஜெபிக்கணும். ஆமென். அந்த பரதேசிக்குள்ளே மறுவாழ்விலே போனோம். அந்த பரதேசிலிருந்து இயேசு வரும் பொழுது அந்த பரிசுத்தவான்களுடைய கல்லறையிலே அவங்க எழும்புவாங்க மர்மமாகி. ஆமென். அதெல்லாம் பெரிய விஷயம், அதை நான் இப்ப சொல்ல வரையில. அப்ப பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்ப பரமண்டலம் எங்க இருக்கிறது? பரதேசிக்கு மேலே இருக்கிறது. மூன்றாவது வானத்துக்கு மேல பரதேசு. எல்லாரும் சொல்லுங்க, பதிச்சுக்கிடுங்க, வசனத்தை எல்லாம் பார்த்துக்கிடுங்க. அல்லேலூயா. வசனத்துக்கு மாற நாம் பேசல. ஆமே, பேசவும் முடியாது. அதுக்கு மேலதான் பரமண்டலம். அது எத்தனை மண்டலம், எத்தனை அடுக்குன்னு நமக்கு தெரியவே. பரமண்டலங்களில் அப்படிதானே இருக்கு. அல்லேலூயா. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னா அவரை நோக்கி பார்க்கணும். ஏன் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவை நோக்கி பார்க்கணும்? இன்னைக்கு அநேகர் அப்படி பார்க்கறது இல்ல. ஏதாவது ஒன்ன பார்த்தாதான் எனக்கு பக்தி வருதான் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பக்தியோ தெரியாது. சாத்தான் தான் இப்படி மக்களை வஞ்சிக்கிறது. அதையும் பண்ணி வச்சு இதை பண்ணி வச்சு மக்களை மோசம் போக்கி கடைசி நாள்ல தேவனுக்கு கோபம் அவங்களை அழிக்கணும். இது சாத்தானுடைய தந்திரம். வேதத்தை படிங்க. பைபிளை படிக்க மாட்டாங்களே, வசனத்தை அறிவில்லையே. அல்லேலூயா. அதான் இயேசு சொன்னார், பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. நீ கண்ணை மூடி பரலோகத்தை பாரு. மூன்றாவது வானத்துக்கு மேல நினைவுல கொண்டு வா பரதேசு, அதுக்கு மேல பரமண்டலம். அல்லேலூயா. அங்கே இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து மனுஷனுக்கு ரட்சிப்பை உண்டாக்கி பாவ மன்னிப்பு சுத்திகரிப்பை உண்டாக்கி பிதாவினுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அப்ப நம்ம எங்க நோக்கி பார்க்கணும்? இந்த செவரை அல்ல, இங்க வச்சு இங்க அது கிடையாது. ஒரு சிலை அல்ல, ஒரு சிலுவை அல்ல. சிலுவைன்னு சொல்லக்கூடியது புனித சின்னமா? கலாத்தியர் 3:13 என்ன சொல்லுது? மரத்தில் தூக்கி போடப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை நீங்களாக்கி விட்டார். சாப பாவம் எல்லாம் சிலுவையில் அரைஞ்சிருக்கு. நீ சிலுவையை பார்த்துட்டு இருக்காத, சிலுவையில மரித்த இயேசுவை நோக்கிப்பா. அல்லேலூயா. சாத்தான் எப்படி மக்களை வஞ்சிக்கிறான் தெரியுமா? ஜனங்களுக்கு தெளிவில்லை, அறிவில்லை, வேத அறிவில்லை. இப்படிப்பட்ட உபதேசங்களை கேட்டாலும் அதை தூஷிப்பது. அது அப்படி, ஏன்னா உள்ள இருக்கிறது வேற.
உள்ள வந்து இந்த மனசை குருடாக்கி பிசாசு வச்சிருக்கிறான். அதுல என்ன வெளியே வரணும். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:4 இருக்கு, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் ஒளி ஜனங்களுக்குள் பிரவேசிக்க கூடாதபடி இந்த பிரம்மச்சத்தின் தேவனானவன் மக்களுடைய கண்ணை குருடாக்கி வச்சிருக்க, மனக்கண்ணை குருடாக்கி வச்சிருக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, இதை உணரணும் ஜனங்கள். அதுதான் வசனங்கள் உள்ள போவேல, என்னெல்லாமோ உள்ள ஏத்தி வச்சுக்கிட்டு ஒரு வசனம் சொன்னா எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் அப்படிதான் இப்படிதான் பேசுற கிறிஸ்தவன் இருக்கிறான். வேற உள்ள மக்களை சொல்ல என்ன இருக்கு? கிறிஸ்தவனே இருக்கிறான், தேவனை அறியல. அல்லேலூயா. ஜெபம் பண்ண தெரியாது. ஜெபத்தை கற்றுக்கொள்ளுங்க. வேதம் தான் நமக்கு வழிகாட்டுகிறது. இந்த பரமண்டல ஜெபத்துல முதலாவது ஏன் பரமண்டலத்தை நோக்கி பார்க்கணும்? அங்கே பிதா இருக்கிறார், அவருடைய வலது வருஷத்தில் இயேசு இருக்கிறார், அங்கிருந்து பரிசுத்த ஆவியை நமக்கு அனுப்பி இருக்கிறார், அங்கிருந்து அவர்களும் நம்மோடு இருக்கிறார்கள். கரங்களை தட்டுவோம், வரலிலே சொல்லுவோமா? நம்ம அவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்கணும். சிந்தனையில 3வது வானத்துக்கு மேல பரதேசு, அதுக்கு மேல என்ன இருக்கு? பரமண்டலங்களில் வீற்றிருக்கிறார் தேவன், பிதாவாகிய தேவன், ஜோதிகளின் பிதா. இயேசு ஜெயித்தெழுந்து பிதாவுடைய வலது பட்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார், பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் நமக்காக. அப்ப அறிவு அடையணும். இந்த செய்தி கேட்கிற நீங்க புரிந்து கொள்ளணும். காது உள்ளவன் கேட்கணும். நீங்க எதையும் நினைச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையை கெடுத்து நாசம் பண்ணாதுங்க. அல்லேலூயா. எப்படி எல்லாமோ ஜெபிக்கிறாங்க, மந்திரம் ஓதுறாங்க, அதெல்லாம் ஜெபம் இல்ல. வேதத்தில் இருக்கா? இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. 2வது, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அவர் பரிசுத்தர், அவர் நாமம் பரிசுத்தம். அப்ப உங்க நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னா நீங்க என்னை பரிசுத்தப்படுத்துவீராக. அல்லேலூயா. தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஏசாயா 6:1 படிங்க. சிங்காசனத்தில் இருக்கிற தேவனுக்கு மேலாக நின்று கேராமீன்கள் சேராமீன்கள் 6 சிறகுகளை வைத்து 2 சிறகுகளால் கைகளை மூடி கால்களை மூடி 2 சிறகை கொண்டு பறந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று 24 மணி நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்துல அங்கே இருக்கிற எல்லாரும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவரை என்ன செய்கிறார்கள்? அவர் மகா பரிசுத்தர். வேதம் சொல்லுது அவர் தான் நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். பரிசுத்தத்துக்கு பல படி இருக்கு, அது இன்னைக்கு தெரியாத நிறைய இருக்கு. நாம் பிரசங்கித்தா கூட புரியல. அல்லேலூயா. பரிசுத்தம் தானா ஒரு மனிதன் ஒரு நாளும் அடைய முடியாது. நீ இருக்கிற நிலைமையோடு இயேசுவை விசுவாசித்து இயேசுவண்டை நீ வரும் பொழுது, வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கும் பரிசுத்தமாக போகிறவர்களுக்கும் எழுதுகிறதாவது. அப்ப சபையில வந்துதான் வசனம் கேட்டு பரிசுத்தம் ஆகணும். நாம் பரிசுத்தம் அடையணும்னு நீ விரும்பணும். விரும்பாம எப்படி பரிசுத்தம் அடைய முடியும்? பரிசுத்தத்துக்கு வழி என்ன? அதுதான் ஆண்டவர் சொல்லுவாரு, உம்முடைய நாமம் பரிசுத்தம் அடைவதாக. அல்லேலூயா. அடுத்தது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. தேவ ராஜ்யம் இறங்கி வரணும். பரலோகத்தில் இருக்கிற சுகம் எனக்கு வேணும், ஞானம் வேணும், வெளிச்சம் வேணும், நீதி வேணும், நேர்மை வேணும். அந்த பரலோகத்தில் இருக்கிற தன்மை அனைத்தும் எனக்குள்ளே வரணும், இந்த பூமிக்கு வரணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ராஜ்யம் இறங்கி வருவதாக. பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, பரிசுத்த ஆவியினாலும் அன்பின் இந்த நீதியினாலும் உண்டாயிருக்கும் சந்தோஷமாய் இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உம்முடைய ராஜ்யம் எனக்குள்ள வரணும், சபைக்குள்ள வரணும், என் குடும்பத்துல வரணும். தேவ ராஜ்யம் இறங்கி வராம தேவராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. புரியுதா? அல்லேலூயா. அதை குறித்து ஒரு தனி செக்ஷனா நம்ம பார்க்க போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது என்னன்னா, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்ப என்னுடைய வாழ்க்கையிலே தேவனே உங்க சித்தம் நான் இந்த ஓட்டத்தை முடிக்கும் முன்ன நிறைவேறணும். அப்படி ஜெபிக்கணும்.
அல்லேலூயா. இந்த பரமண்டல ஜெபத்தை நல்லா படியுங்க. படிச்சுக்கிட்டு தேவனிட்ட ஜெபம் பண்ணுங்க. அந்த காரியங்களை குறித்து 8 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதை மாடலா கொண்டு ஜெபிக்கணும். அல்லேலூயா. நாம் பரிசுத்தம் அடையணும், இன்னும் பரிசுத்தமாகணும், இயேசுவை போல மாறணும், என் குணம் மாறணும், என் சிந்தை மாறணும், என் பழைய மனுஷனுக்குரிய கோபம் எரிச்சல் பேய் குணம் மாறணும், என் மாம்சத்தில் ஒட்டி இருக்கிற இச்சை வேசித்தனம் அது இதெல்லாம் மாறணும், கோபம் மாறணும். அல்லேலூயா. என்ன உம்மை போல மாற்றும். அல்லேலூயா. உம்முடைய சித்தம் என்ன அங்க இருக்கோ அது எனக்குள்ள நிறைவேறணும். உங்க சித்தம் செய்யாதவன் எங்க போவான்? மத்தேயு 7 அதிகாரம் 21-23 வரை அவன் எல்லாம் பரலோகம் போக மாட்டான். அப்ப தேவ சித்தம் என்னது? நீ மனம் திரும்பணும், நீ மறுபடி பிறக்கணும், நீ சபையில சேரணும், நீ போதனைகளை கேட்கணும், நீ ஆண்டவருக்கு என்று கனி கொடுக்கணும், நீ தேவனுக்குரியதை தேவனுக்கு ராயனுடையத ராயனுக்கு செலுத்தணும், நீ சுவிசேஷம் சொல்லணும். இதெல்லாம் தேவ சித்தம். உன் தராசு சரியா இருக்கணும், உன் படி. அல்லேலூயா. ஏழைகளுக்கு உதவி செய்யணும், அது தேவ சித்தம். அப்ப அந்த சித்தம் எனக்குள்ள இறங்கி வரணும். அல்லேலூயா. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அந்தன்று தார். அப்படிதானே ஜெபிக்க சொல்லி இருக்கு. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு அந்தன்று தார். கடன் இல்லாம வாழ வையும். அல்லேலூயா. நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய எனக்கு உதவி செய்யும். என்ன உயர்த்துங்க உங்க நாம மகிமைக்காக. அல்லேலூயா. ஆகாரம் என்னைக்கும் தாராரா? அல்லேலூயா. அதான் சொன்னாரு, நான் காட்டு புஷ்பங்களை பாரு, ஆகாயத்து பறவைகளை அதை போஷிக்கிறேன்னா உன்னை போஷிப்பேன். ஆண்டவர் போஷிக்கிறார், நடத்துகிறார். ஆசை இச்சை வச்சு கடன் வாங்கி வட்டிக்கு எடுத்து போய் விழுந்துடாதுங்க, இருக்கிறதுல ஓடுங்க. அல்லேலூயா. தேவன் தர தர எல்லாம் செய்யுங்க. அடுத்து சொல்றார், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. நம்ம மன்னிச்சாதான் மன்னிக்கப்படும். நமக்கு ஒரு கடன் இருக்குது, நமக்கு எதிராக யாரெல்லாம் தீமை செய்தாங்களோ அவங்கள மன்னிக்கிற கடன் இருக்கு. அப்ப நான் மன்னிச்சா என் குறைகளையும் ஆண்டவர் என்ன செய்வாரு? மன்னிப்பார். நான் மன்னிக்காட்டி எனக்கு மன்னிக்க மாட்டார். நீங்க அதே அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலே 15ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. இயேசு சொல்லியாரு, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் தப்பிதங்களை பரமபிதா மன்னிக்க மாட்டார். அல்லேலூயா. அப்படிதானே இருக்கு. எவ்வளவோ மன்னிச்சு உன்னை என்னையும் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாரு. இலவசமா கிருமையா பாவத்தை கழுகி சுத்திகரிச்சு பரிசுத்தமாக்கி விட்டுறாரு. அதனால மற்றவங்க சில தவறுகளை செய்யும் போது மன்னிக்கணும், அதை வச்சு வசப்பாடிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. மனதார மன்னிக்கணும். ஆமே. அப்ப தேவன் நம்முடைய தப்பிதங்களை மன்னிப்பார். அதான் சொல்லியாரு, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். ஆமே. தர முடியாம இருக்கிறாங்க, கடன்பட்டு கிடக்குறாங்க, தர முடியாத அவங்களுக்கு அதை மன்னிச்சிருங்க. ஒரு சொல்லுவோமா? ஒரு என்ன செய்யணும்? தரவே அந்த குடும்பத்தில். அதுக்கப்புறம் ரவுடியை வச்சு அடிக்கிறது, அதை போட்டு கொடுமைப்படுத்துவது பயங்கர தவறு. முதலாவது கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கணும், கைமாறு கருதாமல் கடன் கொடுக்கணும். ஆமே. அல்லேலூயா. கொடுக்கவே முடியாதுன்னு இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு ஒன்னும் இல்லை, அந்த வீடு தான், அதையும் வித்து கொண்டானு கேட்டா எப்படி? அல்லேலூயா. அது தேவனுக்கு பிடிக்குமா? சொல்லுங்க. உனக்கு தான் எவ்வளவோ இருக்குது கொடுத்த உனக்கு. இதெல்லாம் பண ஆசை தானே. அப்ப உன் கடனாளிகளுக்கு நீ மன்னித்தால் உனக்கு மன்னிக்கப்படும். எங்களை சோதனைக்குட்படாதபடி தீமையிலிருந்து காத்துக்கொள்ளும். இது முக்கியமா ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் சோதனைகளே உள்ள போயிடக்கூடாது. அல்லேலூயா. என்ன தீமையிலிருந்து விலக்கி காரணம் இந்த ஜெபங்களை நீங்க பண்ண, சும்மா அலம்பிக்கிட்டு எதையும் பண்ணிக்கிட்டு இருக்காதுங்க. தெளிவா அந்த வசனத்தை நீங்க தியானம் பண்ணி தெளிவா ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து சொல்றாரு,
சோதனைனா பல வழியில் வரும். மரணக்கண்ணி வரும், காலத்துக்கு முன்ன நோய் வந்து சாக வேண்டியது வரும், ஆபத்து வரும், துர்மரணம் வரும், இயற்கையினால் அழிவு வரும். நான் பார்த்தீங்களா எங்க துருக்கியில் சிரியாவில் பார்த்தீங்களா, நினைச்சு பார்த்ததா? அல்லேலூயா. அப்ப இந்த சோதனைக்கு எல்லாம், இந்த இயற்கையின் அழிவுகளுக்கெல்லாம் ஆண்டவரே, துர்மரணத்துக்கு, அல்லேலூயா, ஆபத்து நாசங்களுக்கு, இயற்கையின் சீற்றங்களுக்கு, கொள்ளை நோய்களுக்கு, இப்படிப்பட்ட சோதனை. இனி நான் செய்யாததை செய்தாய், சொல்லாததை செய்தாய், எவனாவது களவாண்டுட்டு ஓடுவான், உன் பையில வச்சுக்கிட்டு போயிட்டா உனக்கு வந்துதான் சோதனை. நீ தகாத காரியத்தில் தலையிட்டு சில காரியத்தை செய்ய போது அங்கேயும் வரும் உனக்கு சோதனை. அல்லேலூயா. நீ செய்யாத காரியத்தை செய்தார்கள் என்று சொல்லி இல்லாத கதைகளை கட்டி கள்ள கேசு போடுவாங்க. இந்த சோதனைக்கெல்லாம் என்னை விலக்கிக்காரோ. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டியது, ஒவ்வொரு நாளும் கவனமா கருத்தா ஜெபித்து கருத்தா வாழ்க்கையை நடப்பிக்க வேண்டும் தேவ ஜனங்கள். இயேசு யோவான் 17:14-15 சொல்றாரு, பிதாவே இவர்களை என்ன செய்யணும், உலகத்திலே எடுத்துக்கொள்ள நான் உம்மிடத்தில் வேண்டவில்லை, இவர்களை இந்த உலகத்தில் உள்ள தீமைக்கெல்லாம் விலக்கி காக்க வேண்டுகிறேன். இவர்களை மாத்திரமல்ல, இவர்களுடைய வார்த்தை கேட்டு பிதாவை ஏற்றுக்கொண்ட என்னிடத்தில் வருகிற எல்லாரையும் நீர் காக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். அல்லேலூயா. அன்னைக்கே இயேசு ஜெபித்த ஜெபம் தான் இன்னைக்கு நம்மளை பாதுகாக்குது. அதனால நீ தின்னுகிட்டு 3 வேளை தின்னுகிட்டு உறங்கணும் ஆண்டவர் சொல்லல. நீ விழிப்புணர்வோடு இருந்து ஜெபிக்கணும், எல்லாத்துக்கும் தப்பு வைக்கப்பட. கடைசி காலத்தில் வாழ்றோம், கொள்ளை நோய், பஞ்சம், இதுக்கெல்லாம் என்ன விளக்கும் கேளு. அல்லேலூயா. மரண கண்ணிகளுக்கு விளக்கும், பொல்லாத மனுஷனுக்கு விளக்கும், துணிகர பாவத்துக்கு விளக்கும், மறைவான குற்றத்துக்கு விளக்கும், இரத்த பழிகளுக்கு என்னை விளக்கும். தேவனே என்னை சரியா நடத்தும். என் வேதனை யாருக்கு நான் வேதனை உண்டாக்குற வழி என்கிட்ட இருக்க கூடாது. கடைசியில் என்னன்னா, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. அல்லேலூயா. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும். 1 நாளாகமம் 4:9-10 படிச்சு பாருங்க. எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமையிலிருந்து காத்துக்கொள்ளணும்னு சொல்லும் போது அவன் எப்படி ஜெபிக்கிறான்? யாபேஸ் தாயாரால சொந்தங்களால ஒதுக்கி தள்ளப்பட்டவன். அல்லேலூயா. ஏன்னா அவன் தாயார் துக்கத்தோடு பெத்ததுனால இவனுக்கு யாபேஸ்ன்னு பேர். அல்லேலூயா. யாபேஸ் தாயார் துக்கத்தோடு பெற்றதுனால யாபேஸ். இவன் ஜனிச்சதுலேனே சிலர் பாருங்கள குழந்தைகளை கொல்லியாவ கருவிலே ஜாதகம் பார்த்து அதை பார்த்து இந்த பிள்ளையினால தகப்பனை கேடு வரும்னு சொன்ன உடனே பிள்ளையை கொல்லுவது. அல்லேலூயா. மூடத்தனம் பாருங்க. உலகத்தில் உள்ள காரியங்களை பார்த்து அந்த மூடத்தனம். என் பிள்ளையினால நான் சாவேன்னு நினைச்சேன்னா நீ சாவ கண்டிப்பா. உன் விசுவாசம் அது இல்லையா? நான் விஷம் அடிச்சு சாவ போறேன்னு சொன்னா ஒரு நாள் விஷம் அடிப்ப, பயமுறுத்திட்டு இருந்தேன்னா. ஆமே. நான் போற வழியில நான் குறுக்க சாடிட்டு போற இடம் எல்லாம் தடை தான், இன்னைக்கு எல்லாம் அப்படிதான் நினைச்சிட்டு போனா ஒண்ணு நடக்காது. ஏன் விசுவாசம் அது. அல்லேலூயா. யாபேசு எதுப்புல வாரேன்னு சொன்னா எல்லாரும் ஒதுங்கிடுவான். இவன் துக்கத்தின் மகன். இவனுக்கு முகத்தில் முழிச்சாலே நமக்கு துக்கம் பிரச்சனை தான் வரும். ஆனா யாபேசு தேவனை நோக்கி ஜெபித்தான். தேவனே நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கம், என்ன ஆசீர்வாதம் வந்தாலும் சரி, சொத்து சுதந்திரம் இருந்தாலும் சரி, உனக்கு தீங்கு வந்தனா, தின்ன முடியாத வியாதி வந்தனா உன்னையும் பார்த்துட்டு தான் இருக்கணும், தின்ன முடியாது. அல்லேலூயா. உனக்கு இருக்கிறத உன்னை கொன்னுகிட்டு கொள்ளை அடிச்சா அவ்வளவுதான் தீங்கு. அல்லேலூயா. உனக்கு பல பிரச்சனைகள் வந்துன்னா உன்னால நிம்மதியா இருக்கவே. ஆனா அழகா ஜெபிக்கிறான் பாருங்க. அன்னைக்கு இருக்க ஜெப வீரர்கள் சுருக்கமா எப்படி ஜெபிக்கிறான்? தீங்கு என்னை, உன் கரம் என்கிட்ட இருக்கணும், என் மேல இருக்கணும், எப்பொழுது நீர் என் கூட இருக்கணும். என் எல்லை பெரிதானா போதாது, அதுக்கு மேல உன் இருதயத்தை வைக்காத. எல்லையை பெரிதாக்கின தேவனே நீர் என்னோடு இருக்கணும். அல்லேலூயா.
தீங்கு துக்கப்படுத்தாதபடி என்னை காத்துக்கொள்ளும். அதான் சோதனைக்குட்படாதபடி தீமையிலிருந்து காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அடுத்தது தேவனுக்கு மகிமையை செலுத்தணும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவர்களே ஆமென் என்பது. தேவனுக்கு கன மகிமை செலுத்தணும் அனுதினமும். இன்னைக்கு என்ன நடத்தினீர்? வேலை நேரத்தில் கூட இருந்தீர், வாகனம் ஓட்டிட்டு போனேன் கூட இருந்தீர், நடந்து போனேன் கூட இருந்தீர், எதுவும் வந்து என்ன தாக்க விடையில, என் கூட வந்தீர், உங்க கரம் என் கூட இருந்தது, உங்க சமூகம் முன்னால போனது, பின்னால பாதுகாத்தீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்ன பயன்படுத்தினீர். 4 பேர் என்ன புகழ்கிறாங்க. ஓ நீ நல்லவன் நல்லவானு. அந்த நல்லவன் நல்லவானுள்ள பேரை நீ எடுக்காத, ஆண்டவருக்கு செலுத்து. அல்லேலூயா. எல்லா மகிமையும் உமக்குத்தான். புரியுதா? அநேகர் வந்து 4 சொல்லிட்டு உடனே ஒரு பெருமை, புகழ்ச்சியை நாடுவது. ஒருத்தன் புகழ்ச்சியை நாடினான் பாருங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 21 23 படிச்சுக்கிடுங்க. அல்லேலூயா. ஏரோது ராஜா அழகான வஸ்திரங்களை தரித்து அவன் இருந்தான். ஜனங்கள் எல்லாம் கூடி நின்றார்கள். இவன் அவைகளுக்கு பிரசங்கம் பண்ணுகிறான். இவன் பிரசங்கம் பண்ணினது அந்த ஜனங்கள் கேட்டு, ஆஹா இது மனித சத்தம் அல்ல, தேவதூதனுடைய சத்தம். மக்கள் என்ன செய்கிறாங்க? ராஜாவே நீர் வந்து பேசுறது நீர் அல்ல, உமக்குள்ள இருந்து தேவன் பேசுகிறார் அப்படின்னு தேவனுக்கு தேவ சத்தம் என்று சொல்லுகிறார்கள். இவன் என்ன செய்தான்? சரி பிரசங்கம் எல்லாம் முடிஞ்சலையா, தேவனை உமக்கு மகிமை சோத்திரம்னு இடையிலேயே சொல்லாண்டாமா? மக்களுக்கு உள்ளத்துல இப்படி நீர் பேசினதுக்கு நன்றி, அவங்க என்ன புகழ்றாங்க, என்ன இல்ல உண்மையாக்கோன்னு சொல்ல வேண்டாமா? அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அல்லேலூயா. உடனே அவனை என்ன செய்தாங்க? கர்த்தருடைய தூதன் அடித்தான். அவன் என்ன செய்தான்? சுகமாயாட்டா செத்தான்? புழு புழுத்து செத்தான். அல்லேலூயா. அதனால அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம கவனமா இருக்கணும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. எனக்கெல்லாம் சில போன் வரும். ஒரு சகோதரி போன் பண்ணி சொல்லுங்க, நான் 100 நீங்க இப்படி அதிகாரமா கடிந்து நீங்க பிரசங்கம் பண்ணுகிறீங்க, அது எவ்வளவு பிரயோஜனமா இருக்கிறது என்று சொல்லி அவங்க சொல்லும் போது நான் என்ன சொல்வேன்? தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக அப்படின்னு சொல்லி தேவனுக்கு மகிமை என்ன செய்யுங்க? செலுத்தணும். கனம் மகிமை புகழ் யாருக்குரியது? நீ இன்னைக்கு சுவாசிக்கிறானா அவர் தந்த சுவாசம் ஜீவன். அல்லேலூயா. அவர் தந்த ஜீவன், அவர் தந்த சுகம், அவர் தருகிற பாதுகாவல், அவர் தருகிற பரிசுத்தம், அவர் தருகிற மேன்மை. அல்லேலூயா. நீ 4 பேருக்கு நல்லது செய்தீன்னா அவங்க உன்னை புகழ்வாங்க. அது தேவனுக்குரியது அந்த புகழ்ச்சி. உன்னால என்னால தேவன் மகிமை அடையணும், உன்னால என்னால தேவன் புகழப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க. என் பிள்ளை இப்படி நல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்காத. என் பிள்ளை ரொம்ப கிளியர்னு சொல்லாத. உன் பிள்ளை கிளியரா இருக்கலாம், பெருமை அடிச்சு பேசாத. அல்லேலூயா. என்ன சொல்லணும்? தேவனே நீ தந்த பிள்ளைக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளையின் மூலம் வருகிற புகழ்ச்சி உமக்கு உரியது. ஏன்னா நீங்க தான் அதை அப்படி நடத்துகிறீங்க. அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகள் எப்போதும் தேவனுக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்தணும். ஏன்னா பரலோகத்தில் கூட பாருங்க, ஏசாயா 42:8 படிச்சீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என் மகிமையை நான் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அதை விக்கிரகத்துக்கும் கொடுக்க மாட்டேன். என் மகிமையை வேற ஒருத்தனுக்கு கொடுக்க மாட்டேன், விக்கிரகத்துக்கும். அப்ப நீ விக்கிரகத்துக்கு முன்ன நின்னா அதை போய் மகிமைப்படுத்திட்டு இருந்தீன்னா தேவனுக்கு பிடிக்குமா? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லியாரு, நான் விக்கிரகத்துக்கு கொடுக்க மாட்டேன் என் மகிமை. அதுதான் தேவனை புகழ்வது துதிப்பதெல்லாம் விக்கிரகத்துக்கு போகக்கூடாது. நீங்க விக்கிரகத்தை வணங்காட்டாலும் பிசாசுக்கு போகக்கூடாது. அதுல கூட ஞானமா இருக்கணும்.
அல்லேலூயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே, பரிசுத்த தேவனே, நீ ஸ்தோத்திரம் பண்ணு. அது விக்கிரகத்துக்கு போகாது. அல்லேலூயா. நீ சுவாமி ஆமேன் சுவாமின்னு சொன்னா அது விக்கிரகத்துக்கு போகுது. அதுக்கெல்லாம் வேதத்தில் ஆதாரம் இருக்கு. அல்லேலூயா. நியாயாதிபதிகள்ல இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல என்னது இன்னும் நிறைய உண்டு. பிதாவேன்னு சொல்லக்கூடாது, பரிசுத்த பிதாவே. ஏன்னா பிசாசையை குறித்து இயேசு என்ன சொன்னார்? மத்தேயு 8:44 அவன் பொய்யனும் பொய்க்கு பிதா. சொந்தத்தில் போய் பேசுகிறான் பாருங்க. சில ஆட்களை பாருங்க, சொந்தத்தில் கதை கட்டி விட்டுருவாங்க, செய்யாததை செய்தான்னு சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. இதுதான் பேய் குணம். பொய்யனும் பொய்க்கு பிதா. அப்ப நீ பிதாவே பிதாவேன்னா நீ யாரை கூப்பிடிய? அப்ப நீ என்ன செய்யணும்? ஜோதிகளின் பிதாவே, பரிசுத்த பிதாவே, குமாரனே கொடுத்த பிதாவே. அல்லேலூயா. அப்படி சொல்லும் போது அது நேர ஆண்டவர்கிட்ட போய் சேருது. அல்லேலூயா. நிறைய விஷயங்கள் இன்னும் உண்டு. சுவாமி ஆமேன். பெரிய தீர்க்கதரிசிகள், பெரிய மக்கள் அவங்கள மதிச்சு நடக்க, நம்மளெல்லாம் ஒரு கேனையன் நினைச்சுட்டு நடக்க இருக்கிறாங்க. அவங்க சொல்லுங்க சுவாமி ஆண்டவரே. அது போல ஆண்டவரே என் ஜனம் என் ஜனம். சாத்தான் சொல்றான் இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கேன்னு இயேசு விட்ட. இந்த பூமியில் உள்ள எல்லாம் எனக்கு சொந்தம்னு சொல்லி அவன் என் ஜனம்னு சொல்லிட்டு இருப்பான். அவன் படைச்ச ஜனம் இல்லை. அதுல சில ஊழியக்காரங்க சொல்லி என் ஜனம். ஆண்டவரே உம்முடைய ஜனம் அப்பா, நீர் உண்டாக்கின ஜனம் அப்பா, இந்த மக்களுக்காக நீர் மரித்து உயிரோடு எழுந்தீர் ஆண்டவரே. இவனுக்கு ஜனமா? இவன் என்ன கட்டப்பட்டான்? தள்ளதப்பம் கூட என் பிள்ளைன்னு சொன்னா கூட தவறில்லை, அது கூட சொல்லக்கூடாது. தேவனே நீர் கொடுத்த பிள்ளை. அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லி இந்த மக்களை கவருவதற்கு பெரிய பாசத்தை காட்டுனது போல நடிப்பது. எப்படி தீர்க்க தரிசனம் பொத்துக்கிட்டு வருது, அவையை சொல்லியதான் நடக்குது. ஆனா அவங்க பேசுறது ஆண்டவரே என் ஜனங்களுக்காக நான் ஜெபித்தேன், என் ஜனங்களுக்காக நான் திறப்பலேன் என்றேன். என் ஜனங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். என் ஜனங்களை உங்களுக்கு இதுதான் வாக்கு. யாரு? எவன் பத்த பிள்ளையோ தெரியாது, இவனுக்கு ஜனமா? அல்லேலூயா. ஏன்னா இந்த சுவிசேஷகன் தான் இப்ப தலைகளை நின்றுட்டு இருக்கிறான். சவபாசரெல்லாம் இதுக்கு. அல்லேலூயா. ஏ சபை பாஸ்டர் தான் உனக்கு உத்தரவாதி. சுவிசேஷகம் உத்தரவாதி அல்ல, தீர்க்கதரிசி உத்தரவாதி அல்ல. சபையில கொண்டு எதுக்கு சேர்க்கிறா? ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தை அன்னோனியம், ஐக்கியம், அப்பப்பிடிக்குதல், பகிர்ந்து கொடுத்தல், உபதேசத்தை கேட்டு ஜெபம் பண்ணுவதில் உறுதியாய் தரித்திருக்க, வருகைக்கு ஆயத்தப்பட, பரிசுத்தமடைய. அல்லேலூயா. சாத்தான் சொல்லுவான் என் ஜனம் என் ஜனம்னு. என் ஜனம்னு சொல்லக்கூடாது. நானும் சொல்ல ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த உம்முடைய ஜனம், சபை மக்கள். ஆண்டவரே என்னை உண்மை உள்ளவன் என்று கருதி இந்த ஊழியத்தை தந்திருக்கிறீர், நான் சரியா நடத்தணும். அல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள், நீர் பெற்ற பிள்ளைகள், உயிரை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து நீர் சம்பாதித்த உம்முடைய சம்பாத்தியம் இது. இந்த சம்பாத்தியத்தை கைவிட்டுறாதையோ. அப்படி ஜெபம் பண்ணணும். என் ஜனம் என் ஜனம்னா என்ன? பிசாசுலயே சொல்லுவான் பூமி என்னுடையது, இந்த உலகத்தில் உள்ள ஜனம் என்னுடையது. அவன் ரெடிமேடு, அவன் உண்டாக்காதது. தேவன் அவனுக்கு கொடுத்தது. அவன் சொல்ல நான் உண்டாக்குறேன்னு சொல்லல. இயேசு விட்ட மலையில கொண்டு இயேசு விட்டுட்டு என்ன சொன்னா? இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் படைத்ததை அவன் சொல்ல முடியுமா? படைத்தவர்கிட்ட மனித அவதாரத்தில் நிற்கிறார். இதை என்ன அவரை விளத்தள்ள பார்க்கிறான். என்ன வணங்க இதெல்லாம் உமக்கு தாரேன். பாத்தீங்களா? அவரை வணங்கினா கொடுத்துட்டு தான் இருக்கிறான். தேவனை வணங்குற உங்களுக்கு இங்க வந்து பல பாடு கஷ்டம் இருக்கு. அவனை வணங்குறவளுக்கு பாடு கஷ்டம் வந்தா அழிஞ்சு போயிடுவாங்க. நமக்கு பாடு கஷ்டம் வந்தாலும் நம்ம உயிரோடு இருப்போம். தேவனை அறியாம ஒரு ரோமன் கீழே விழாது. தேவனை தெரிஞ்ச மக்கள் தற்கொலைக்கு போக மாட்டாங்க. ஆனா அவனை வணங்குறவங்க எத்தனை பேர் தற்கொலைக்கு போயிருக்காங்க? அவன் தந்திரமா கொல்லுகிறவன், குடும்பத்தை சிதைக்கிறவன்,
கொக்கர வேற சோற கொடுப்பான். ஆக ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டு உன் குரவலை அறுக்கிறவன். இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. அதனாலதான் அந்த வார்த்தைகளை சரியா என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். உச்சரிக்கிறதுல ரொம்ப கவனமா சொல்லுங்க இருக்கணும். சும்மா அந்த ஊழியக்காரன் இந்த ஊழியக்காரன் இப்படி பேசுற டிவியில பார்த்து யூடியூப்ல பார்த்து நீ அதை கற்றுக்கிடாத. சுவாமி ஆமேன்னு சொல்லாத. பைபிள் எங்கேயாவது அப்படி இருக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நினைக்கிறது இந்த மாதிரி ஆளுவ சரியா சுவிசேஷம் சொல்லல. இவளுக்குள்ள இருக்குது அந்த சுவாமி தான். ஆமா, சாத்தா அங்கதான் ஆளை சாச்சிக்கிட்டே இருப்பான். இப்படி பேசுற இடத்துல வரமாட்டாவ, அடைச்சிருவான். மைண்ட என்ன செய்திருவான், அடைச்சிருவான். பாஸ்டர் அங்க போனா எனக்கு பிரச்சனை இல்லை, இங்க போறேன்னா பிரச்சனை, இங்க வரணும்னா தான் எனக்கு ரொம்ப பிரச்சனை. இங்க வந்தியன்னா உடச்சிக்கிட்டு வந்தியன்னா பல்லவத்துக்கு போவேன். இங்க செடியா இருந்தேன்னா கற்றுக்கொள்ளுவ, சரியான வழியை அறிந்து கொள்ளுவ, சரியா தேவனை ஆராதிப்ப. ஆமென். அதனால மகிமையும் கனத்தையும் யாருக்கு செலுத்தணும்? அல்லேலூயா. யாபேசு செலுத்தினான், யாபேசு ஜெபிச்சான். உங்க கரம் என் மேல இருக்கணும். நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே வேலைக்கு போறேன், என் கூட வாருங்க, என்னை விட்டு போயிடாதுங்க. இன்னும் என் வீட்டில் இருங்க, என் குடும்பத்தில் இருங்க, என் புருஷனோடு இருங்க, என் பிள்ளைகளோடு ஸ்கூலுக்கு போயிருக்கு, காலேஜுக்கு போயிருக்கு. ஆண்டவரே தூர வேலைக்கு போயிருக்கிறார் என் புருஷன், என் பிள்ளை போயிருக்கு. வீட்டில் சும்மா உங்களுக்காக உங்க பிள்ளைக்காக அழுங்கன்னு சொன்னாரு. தீங்கு வராம காத்துடுங்க, துணி கரப்பாவும் வராம காத்துடுங்க, மறைவான குற்றத்துக்கு விலக்கிக்காருங்க, பிசாசு வஞ்சிக்காம காத்துக்கொள்ளுங்க, தீய மனுஷன் தொடாம காத்துடுங்க, ஆபத்து துன்பம் வராம காத்துடுங்க. ஆண்டவரே உங்க கையில கொடுக்கிறேன், இந்த நாள் முழுவதும் கூட இருங்க. ஒரு நாள் ஜெபிச்சுக்கிட்டு 3 மாசம் ஜெபிக்காம இருக்கிறதா? டெய்லி ஜெபம் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு டெய்லி ஜெபம் பண்ணினார் தெரியுமா? இருட்டோட எழுந்து. மார்க் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கு ஜெபம் பண்ண. அல்லேலூயா. என்னைக்கும் அவர் பதிவா ஜெபம் பண்ணினார். தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ணினார். இடைவிடாம ஜெபம் பண்ணினார், இடைவிடாம சோத்திரம் செலுத்தினார். தாவீது 7 தடவை ஒரு நாள் சோத்திரம் பண்றான். செய்யுங்களேன், என்ன வேலை இருந்தா என்ன, கனெக்ஷன் அங்கேயும் நமக்கு இருந்துகிட்டு இருக்கணும். சோத்திரம். வாகனத்தில் போறியா, தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், மௌனமா சொல்லு, இருதயத்தில் பேசு. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் கூட இருக்கிறீரே, என்னை நடத்துகிறீரே, பாதுகாக்கிறீரே, வேலை செய்ய பலன் தருகிறீரே. வாகனத்தில் போகும்போது ஸ்தோத்திரம் பண்ணு, இந்த வாகனத்தில் என்னோடு வருகிறீரே. அல்லேலூயா. ஞானமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தாவீது அந்தி சந்தி மத்தியான வேளை ஜெபம் பண்ணினான். தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ணினான், ஸ்தோத்திரம் பண்ணினான். அதனால ஜெபம் பண்ணுங்க, ஜெபமே ஜெயம். ஜெபிக்க வேண்டிய விதத்தை நான் சுருக்கமாக கற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அதனால இந்த மாதிரிப்பட்ட ஜெபங்கள் இருக்கட்டும். அல்லேலூயா. தேவன பரமண்டலத்தை பாருங்க, எதையும் பார்த்து ஜெபிக்காதுங்க. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, அதே போல என்னையும் பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தமா காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. உம்முடைய ராஜ்யம் எனக்குள்ள வரணும். பரமண்டலத்தில் உங்க ராஜ்யம் எனக்குள்ள வரணும், இந்த பூமியில வரணும். அல்லேலூயா. உம்முடைய சித்தத்தை நான் என்ன செய்யணும், செய்யணும். என் சித்தம் என்ன, என்னை குறித்த திட்டம் என்ன, எனக்கு பேசும், எனக்கு வழியை காண்பியும். சோமன் அனுதினமும். அல்லேலூயா. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல மன்னிப்பதில் ரொம்ப கவனமா இருங்க. அல்லேலூயா. நான் மற்றவருடைய கடனை மன்னிக்கிறேன். அல்லேலூயா. என்னை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படாமல் தீமையிலிருந்து விலக்கிக்கார். இந்த நாள் முழுவதிலும் சோதனைக்குள் போகாம இன்றைக்கு வருகிற எல்லா இயற்கையின் அழிவுகள், இயற்கையின் சீற்றங்கள், ஆண்டவரே ஆபத்து நாசங்கள், துர்மரணங்கள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், ஆண்டவரே எல்லா தீய மனிதர் துணிகர பாவங்கள், மறைவான குற்றங்கள் எல்லாத்துக்கும் என்ன விலக்கிக்காரும், இரத்த பலிகளுக்கு என்ன விலக்கிக்காரும். ஜெபம் பண்ணுங்க, ஜெயத்தை பெற்றுக் கொள்வீர்கள், ஜெயமா வாழ முடியும். புரியுதா? மறக்க கூடாது. ஆமென். ஜெபம் பண்ணுவான்.
அல்லேலூயா. உமக்கு மகிமை தருகின்றேன், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகின்றோ. அல்லேலூயா அல்லேலூயா. உமக்கு மகிமை தருகின்றோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகின்றோ. அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை துதிங்க. நான் கற்றுக்கொண்ட அந்த ஜெப வாழ்க்கையிலே நான் இன்னும் தியானம் பண்ண, ஆண்டவரே நான் இப்படி ஜெபிக்க ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும், இந்த ஞாபக சிந்தை எனக்கு தாரும், இந்த வேதத்தை இன்னும் படிக்க கேட்ட பிரசங்கத்தோடு ஒப்பிட்டு பார்த்து ஆண்டவரே என் வாழ்க்கையிலே அனுதினமும் ஜெபித்து ஜெயமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை செய்ய எனக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே இந்த உலகத்தில் உள்ள கேடுகளுக்கு தப்பி நீர் வரும்போது எப்பொழுது என்ன நினைச்சுக்கிடோன்னு சொல்லி ஜெபிக்க கிருபை தாரும், உம்மை போல என்னை மாற்றும் என்று சொல்லி ஜெபிக்க கிருபை தாரும். அல்லேலூயா அல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, இந்த வசனத்தை கேட்ட எல்லார் மேலும் பரிசுத்த ஆவி இறங்குவாராக. கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஆவியானவரே என்னை இப்படி நடத்துங்கன்னு கேளுங்க, என்னை செம்மையா நடத்துங்க. என் விருப்பத்தின்படி அல்ல, உங்க விருப்பம் தான் நிறைவேறணும். என்னுடைய ஆசை இச்சைகளை சுட்டறியுங்க, என் புத்தியை தெளிவாக்குங்க, மன இருளை நீக்குங்க, அஞ்ஞானத்தை நீக்குங்க. ஜெபத்தில் எதையும் அலம்பாதபடி ஆண்டவரே என் ஜெபம் கேட்கப்படுகிறதா, நான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நானே என் குடும்பமும் வாழத்தக்கதாக இப்படி ஜெபிக்க எனக்கு கிருபை தாரும். ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யும். ஆவியானவர் பேசுனீரே, உணர்த்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்கப்பா. இன்றைக்கு இந்த செய்தி கேட்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே சாட்சிகளை எழுப்புங்க. ஆண்டவரே எல்லா மகிமையும் உமக்கு செலுத்தி கொண்டிருக்க, உமக்கு முன்பதாக தாழ்மைப்பட்டிருக்க, தேவனுக்கு பிரியமானதை செய்ய கிருபை தாரும். அப்படி செய்வதற்கு நன்றி. எல்லா கன மகிமை புகழ் உமக்கே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்க மேல கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய சகல பாதுகாவல ஆசீர்வாதங்களும் வருகிறவரையில சபையோடு, மக்களோடு, குடும்பங்களோடு, தேசத்தோடு, எல்லா மக்களோடும் உங்க ஆசீர்வாதம் தங்கி இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா. இயேசு நாமத்திற்கே. இயேசுவின் நாமத்தில் தேவனும் அனுதினமும் ஜெயம் தருகிறபடியால் அவருக்கு மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே உமக்கு மகிமை உண்டாகட்டும், ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆமென் ஆமென். உன்னதமானவரே
நிறுத்துவார். கண்மலையின் மேல் என்னை நிறுத்துவார். அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் என் தேவாதி தேவனுக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் என் கர்த்தாதி கர்த்தருக்கே. உன்னதமானவரே மறைவில் இருக்கின்றேனே, சர்வ வல்லவரே உன் நிழலில் தங்குவேனே, சர்வ வல்லவரே உன் நிழலில் தங்குவேனே. சத்துருவுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை, என் சத்துருவுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் செய்து என் தலையை உயர்த்துவார். ஆயத்தம் செய்து என் தலையை உயர்த்துவார். அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் என் தேவாதி தேவனுக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் என் கர்த்தாதி கர்த்தருக்கே. உன்னதமானவரே உம் மறைவில் இருக்கின்றேனே, சர்வ வல்லவரே உன் நிழலில் தங்குவேனே, சர்வ வல்லவரே உன் நிழலில் தங்குவேனே. அடைக்கலம் நான் நம்பி இருக்கின்ற கண்மலையே. கர்த்தரே எனக்கு அடைக்கலம் நான் நம்பி இருக்கின்ற கண்மலையே. என் கால்கள் ஜறுக்காமல் அவர் என்னை தாங்குவார். என் கால்கள் ஜறுக்காமல் அவர் என்னை தாங்குவார். அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் என் தேவாதி தேவனுக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் என் கர்த்தாதி கர்த்தருக்கே. உன்னதமானவரே உம் மறைவில் இருக்கின்றேனே, சர்வ வல்லவரே உன் நிழலில் தங்குவேனே, சர்வ வல்லவரே உன் நிழலில் தங்குவேனே. காற்றுக்கு ஒதுங்கும் மறைவிடம், பெரும் வெள்ளத்துக்கு தப்பும் புகலிடம். காற்றுக்கு ஒதுங்கும் மறைவிடம், பெரும் வெள்ளத்துக்கு தப்பும் புகலிடம். வறண்ட நிலத்திற்கு தேவன் நீரை பாய்ச்சுகின்றார். வறண்ட நிலத்திற்கு தேவன் நீரை பாய்ச்சுகின்றார். அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் என் தேவாதி தேவனுக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம்
நிழலில் தங்குவேனே.